الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعد الإثم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய நன்மைகளை பெற்று நாளை மறுவுலகில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் தாழ்வை பெறுவதற்கும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் எதை எண்ணுகிறானோ அதன்படிதான் அவனுடைய வாழ்க்கையும் அமைகிறது. அல்லாஹ்வின் பக்கம் ஃபீ ஸபீலில்லாஹ் ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்காக ஒரு மனிதன் நன்மை செய்வானேயானால் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது தர்மமாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, மற்ற இபாதத் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு அடியான் உதாரணமாக நாம் சொல்வோமேயானால் ஒரு அடியான் மஸ்ஜிதிற்குள் வந்துவிட்டால் அல்லாஹ்விற்காக 2 ரக்காயத்து
தொழுதுவிட்டு அந்த அடியான் அமர்வானையானால் அல்லாஹு தஆலா அவருக்கு 2 மடங்கு நன்மையை எழுதுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி கடகடன் வந்து மஸ்ஜிதிற்குள் வந்தார். மஸ்ஜிதிற்குள் வந்து 2 ரக்காயத்தை தொழுவாம அப்படி அமர்ந்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, அன்பு தோழரே, மஸ்ஜிதிற்குள் வந்து விட்டால் அல்லாஹ்விற்காக 2 ரக்காயத்து தொழுக வேண்டும். நீங்கள் அப்படியே வந்து அமர்ந்து விடுகிறீர்களே, அப்படி அமரக்கூடாது, 2 ரக்காயத்தை தொழுது விட்டு நீங்கள் அமருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அந்த சஹாபி 2 ரக்காயத்தை தொழுதார். அப்போ அல்லாஹ்விற்காக ஒரு அடியான் நன்மை, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற இபாதத்து வணங்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு அடியானுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று இஸ்கி, ஆனந்தம், ஒரு ஆசை அவனுடைய உள்ளத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஸஹீஹான புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனிதர் தீமையை நாடுகிறார், தீமையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார், உள்ளத்தில் எண்ணுகிறார், ஆனால் அவர் செயலில் கொண்டு வரவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வானவர்களை பார்த்து சொல்லுகிறான், அவர் செயலில் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவருக்கு தீமையை நீங்கள் எழுதுங்கள். அவருக்கு எதிராக அவர் தீமையை எண்ணுவதன் மூலியமாக அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, பாவத்தை எழுதாதீர்கள். அவர் செயலில் கொண்டு வந்தால் அவருக்கு பாவத்தை எழுதுங்கள். ஒரு மனிதர் நன்மையை எண்ணுகிறார், ஆனால் அதை செயலில் கொண்டு வரவில்லை, நன்மையை நாடுகிறார், ஒருவருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார், நினைக்கிறார், ஆனால் அவர் தர்மம் செய்யவில்லை, செயலில் கொண்டு வரவில்லை. அவர் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா, அதன் காரணமாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அவர் செயலில் கொண்டு வந்து விட்டால், நன்மையை செயலில் கொண்டு வந்து விட்டால், ஒரு நினைத்ததற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறார். இன்னொன்று செயலில் கொண்டு வந்தார், அவர் தர்மம் செய்தார், அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா 10 இருந்து 70 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு நன்மை செய்தால் 10 இருந்து 70 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறார். அது தர்மமாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்து அப்படி அமராமல் அப்படி 2 ரக்காயத்தை தொழுது விட்டு நாம் அமர்வோமையானால் அதிலும் அல்லாஹ் தஆலா 10 இருந்து 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். அப்போ நாம் நம்முடைய உள்ளத்தில் எதை நினைக்கின்றோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்வும் அமைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக எண்ணங்கள் அனைத்தும் செயல்களை கொண்டுதான் பலன் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தவறாகவே எண்ணினால் அவனுடைய வாழ்க்கையும் தவறாகவே ஆகிவிடும். ஒரு குளத்திலோ அல்லது தேங்கியிருக்கின்ற தண்ணீரையோ கல்லை தூக்கி வீசினோம் என்று சொன்னால் அதிலிருந்து அலைகள் ஏற்பட்டு அப்படியே மறைந்து விடுகிறது. அதே போலதான் ஒரு மனிதன் உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் இருக்குமானால், பிறரை பற்றி தவறான எண்ணங்கள், பிறரை பற்றி தவறான எண்ணங்கள், அவரை பற்றி தவறாக பேசுவது, இப்படி அவருடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் இருக்குமானால் அவருடைய அந்த கல்லை தூக்கி போட்டதற்கு பின்னால் அலைகள் எப்படி மேலோங்கி அப்படி மறைந்து விட்டதோ அதே போல அவனுடைய தீய காரியங்கள் உள்ளத்தில் பரவி செயலில் வந்து அப்படியே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று ஒரு கவிஞர் பாடுகிறார். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்களை கொண்டுதான் பலன் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு கவிஞர் சொல்றாரு, நீங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள், எண்ணங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். எண்ணங்களில் நீங்கள் கவனமாக
இருப்பீர்களேயானால் உங்களுடைய செயல்களும் என்னவாகிவிடும், அது சீராக அமைந்துவிடும். உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுடைய வார்த்தைகளும் சீராக அமைந்து விடுகிறது. உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுடைய வார்த்தை பழக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கை பழக்கங்களாக அது மாறிவிடுகிறது. உங்களுடைய பழக்கங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய பழக்கங்களில் நீங்கள் கவனமாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய ஒழுக்க பழக்கம் ஒழுக்கமாக மாறிவிடுகிறது. ஒழுக்கத்திலும் நீங்கள் கவனமாக இருங்கள். ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையும் அதுவால் தான் உருவாகிறது என்று ஒரு கவிஞர் பாடுகிறார். இப்போ உலகத்தில் நாம் நடைமுறையில் பார்க்கிற விஷயங்களை பார்க்கிற பொழுது உறவுக்குள் பிரச்சனை ஏற்படுகிறது, உறவுக்குள் பிரிவினை, உறவை துண்டித்து வாழுகிற நிலை, நண்பனை துண்டித்து வாழுகிற நிலை, கணவனும் மனைவிக்குள் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான பிரிவினைகள் உள்ளே ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள். இதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகிவிட்டால் அவனுடைய செயல்களும் சீராகிவிடும். ஒரு மனிதனுடைய உள்ளம் எண்ணங்கள் சீராகிவிட்டால் அவனுடைய செயல்களும் சீராகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எண்ணத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ணுவது, பேசுகிற பொழுது அவரிடத்துல பேசுகிற பொழுது நல்லவனை போல பேசி உள்ளத்துல என்னது கெட்ட எண்ணம் கொள்ளுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஃமினிடத்துல பேசுவது, ஒரு முஸ்லிமிடத்துல பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனிடத்தில பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியிடத்தில பேசுவதாக இருந்தாலும் சரி, யாரிடத்துல பேசுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தின் நல்ல எண்ணத்தோடு அவர்களிடத்தில் பேச வேண்டும். அவரிடத்தில் பேசுகிற பொழுது உள்ளத்துல தவறாக அவரை பற்றி நினைத்து வெளிரங்கத்துல நல்லவனை போல பேசுவானேயானால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற என்ன, இது எந்த அளவிற்கு பாவமான விஷயம் என்று சொன்னால் இது நயவஞ்சகனுடைய குணம். இது நயவஞ்சகனுடைய குணம். அன்றைய காலத்தில் நயவஞ்சகன் இருந்தான். வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போல அவன் இருந்தான், உள்ளத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போல அவன் நடித்தான், உள்ளத்தில் முழுமையாக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சில நயவஞ்சகர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள். இது எதற்கு சமம்? இது யாருடைய குணம்? நயவஞ்சகனுடைய குணம். நயவஞ்சகன் எங்கே இருப்பார்கள் தெரியுமா? நரகத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எண்ணங்கள் என்பது தூய்மையாக, ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் தூய்மை அடைந்து விட்டால் அவனுடைய உள்ளங்களும் தூய்மை அடைந்து விடுகிறது, அவனுடைய செயல்களும் தூய்மை அடைந்து விடுகிறது, அவனிடத்தில் பழகிற எல்லா மனிதர்களும் தூய்மை அடைந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்கிற பொழுது மறுமை நாளுடைய சிந்தனை எல்லாம் வருகிறது, மரணத்துடைய சிந்தனைகள் அதிகமாக உள்ளத்தில் வருகிறது. நீங்கள் எங்களிடத்தில் பயான் பேசுகிற பொழுது கியாமத் நாளை பற்றி பேசுகிறீர்கள், மரணத்துடைய சிந்தனை அதிகமாக எங்களுக்கு ஊட்டுகிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற பொழுது மறுமையின் சிந்தனையும் ஆகிரத்துடைய சிந்தனையும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டால் துன்யாவுடைய சிந்தனை எங்களை ஆட்கொள்கிறதே என்று கேட்ட பொழுது இது நயவஞ்சகனுடைய குணமாக இருக்கிறது அல்லவா, இது நயவஞ்சகனுடைய குணம்தானே என்று இது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய இயல்பு. என்னிடத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, ஆகிரத்துடைய சிந்தனையோடு, மறுமையுடைய சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை விட்டு நீங்கள் வெளியேறிவிட்டால் ஆகிரத்துடைய சிந்தனை உங்களை ஆட்கொள்கிறது. இது மனிதனுடைய இயல்பான விஷயம்தான். எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் நடந்து வருகின்ற பாதைகளில் மலக்குமார்கள் வந்து முசாபா செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உள்ளங்கள் என்பது
ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அது அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். ஒருவர் தர்மம் செய்கிறார், யா அல்லாஹ் தர்மம் செய்கிறேன், இதை பிறர் பார்ப்பதற்காக நான் தர்மம் செய்யவில்லை, விளம்பரத்திற்காக நான் தர்மம் செய்யவில்லை, யா அல்லாஹ் உனக்காக நான் தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று எந்த அடியானுடைய உள்ளத்தில் ஆனந்தம், ஒரு சந்தோஷம், அந்த இக்லாஸோடு ஒரு மனிதன் தர்மம் செய்வானே ஆனால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்லுரு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். எதை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான்? இலா சுவரிக்கும், உங்களுடைய அழகுகளை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். நீ கருப்பாக இருந்தாலும் சரி, நீ வெள்ளையாக இருந்தாலும் சரி, நீ மாநிறமாக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் உன்னுடைய கலரை, உன்னுடைய நிறத்தை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. வலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. யார் அதிகமான செல்வம் வைத்திருக்கிறார், யார் அதிகமாக பணம் வைத்திருக்கிறார்கள், பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா செல்வங்கள் வைத்திருப்பவர்களை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. வலாகின் என்றாலும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்றொரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் தஆலா எதை பார்க்கிறான்? உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் நிறம் என்பது அல்லாஹ்விடத்தில் அவசியம் இல்லை. கருப்பராக இருந்தாலும் சரி, அவர் வெள்ளையராக இருந்தாலும் சரி, அவர் மாநிலமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக அவன் செய்து விட்டால் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். இவர் யாருக்காக செஞ்சாரு? மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக இவர் செய்கிறாரா அல்லது எனக்காக செய்கிறாரா என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அதே போல அவருடைய செயல் ஒரு தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, இவர் யாருக்காக செய்கிறார் என்ற அந்த செயலை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். ஒன்று குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார். இரண்டாவது உங்களுடைய செயல்களை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். இந்த இரண்டு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறத்தை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் பார்ப்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எதை எண்ணுகிறோம், நல்லதை எண்ணுகிறோமா, அடுத்தவர்களை பார்த்து பேசுகிற பொழுது நல்லதை நினைத்து பேசுகிறோமா, நல்ல எண்ணத்தோடு அவரிடத்தில் பேசுகிறோமா என்பதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அவரிடத்தில் பேசுகிற பொழுது, அவரிடத்தில் உதவுகிற பொழுது நல்ல எண்ணத்தோடு அவர் உதவுகிறாரே, அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை பெற்று தருவதும், அவன் தாழ்வான வழியை நோக்கி செல்வதும் அவன் கொள்கிற எண்ணங்களை கொண்டுதான் அவனுக்கு அது பலன் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அடியாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியார் மலை போல நன்மையை சுமந்து கொண்டு வருவார், மலை போல நன்மைகளை சுமந்து கொண்டு நாளை மறுமை நாளில் வருவார். அவரிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவரால் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் கீழில் நிற்பார்கள். அவர் ஒருவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ் இவர் என்னை பற்றி புறம் பேசினார் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ல, இவனோட நன்மை நீ எடுத்துட்டு போ. இன்னொருவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ் நான் இருக்கிறபோது என்னுடைய மனதை இவர் கஷ்டப்படுத்தி விட்டார் யா அல்லாஹ், நான் இவர் எதுவும் சொல்லவில்லை, நாளை மறுமை நாளில் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய மனதை இவர் புண்படுத்தி விட்டார் என்று அந்த அடியான் சொல்லுகிற பொழுது, இவருடைய நன்மையை நீ எடுத்துச் செல். யா அல்லாஹ் இவர் என்னுடைய மனதை கவலைப்படுத்தி விட்டார், என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார். இப்படி இவரால் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் கீழில் நிற்பார்கள். அவர்கள் அந்த வரிசைகள் வருகிற இவருடைய நன்மைகள் என்ன ஆகிவிடும், காலியாகிவிடும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான், மனிதா
நீ உலகத்தில் இருக்கிற பொழுது நல்ல அமல்கள் செய்தாய், நிறைய அமல்கள் செய்தாய், தொழுதாய், நோன்பு வைத்தாய், தர்மம் செய்தாய், எல்லாம் எங்க போச்சு? உன்னுடைய நன்மை எல்லாம் எங்க போச்சு? உன்னுடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானிடத்தில் கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், நான் செய்தேன், எனக்கு அறியாமலும் பாவங்களை நான் செய்து விட்டேன் என்று அவன் வருந்தி நிற்கிற பொழுது, அப்போ அல்லாஹ் தஆலா அந்த அடியானிடத்தில் சொல்லுவான், அடியாரே, உன்னிடத்தில் இருந்து ஒரு பொக்கிஷமான ஒரு நன்மை என்னிடத்தில் இருக்கிறது, ஒரு பொக்கிஷமான ஒரு நன்மை என்னிடத்தில் இருக்கிறது, இது மலக்குகளுக்கே தெரியாது, அந்த அளவிற்கு ரகசியமான ஒரு நன்மை என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது அந்த அடியான் ஆவலோடு கேட்பான். அவனிடத்துல ஒரு நன்மையும் இல்லை, அவனிடத்துல எல்லா நன்மைகளும் காலியாகிவிட்டது, அவர்களால் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் நன்மையை பிடுங்கி சென்று விட்டார்கள். அவனிடத்தில் நன்மை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அவன் அழுது கொண்டிருக்கிற பொழுது இறைவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு உதவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு உதவியாக இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அப்படிப்பட்ட ரப்பிற்கு நாம் எந்த அளவிற்கு நாம் நன்றி உள்ள அடியானாக நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன்னுடைய நன்மை, நீ உலகத்தில் செய்த அத்தனை நன்மையும் காலியாகி விட்டது, நீ ஒரு நன்மை செய்திருக்கிறாய், அந்த நன்மை என்னிடத்தில் பொக்கிஷமாக என்னிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இந்த நன்மை மலக்குகளுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நன்மை என்ன என்று அந்த அடியான் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ எந்த அமல் செய்கிற பொழுது தூய எண்ணத்தோடு நீ அமல் செய்தாய், நீ தூய எண்ணத்தோடு நீ அமல் செய்தாய். ஜக்காத்து கொடுக்கிற பொழுது, யா அல்லாஹ், உனக்காக நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், பிறர்கள் பார்ப்பதற்காக நான் ஜக்காத்து கொடுக்கவில்லை. சரியான கணக்கிட்டு குர்ஆனில் எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு அளவில் நிறையிலும் செய்து அதில் கரெக்டான முறையில் ஜக்காத்து கொடுத்து பிறர் பார்ப்பதற்காக நான் ஜக்காத்து கொடுக்கவில்லை. யா அல்லாஹ், அந்த ஜக்காத்தை, அந்த நீயத்தை, அந்த எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன், அந்த எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அப்போ நம்மிடத்தில் நாளை மறுவுலகிலும் சரி, இவ்வுலகிலும் சரி, நாம் உயர்வான அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும். தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்முடைய செயல்பாடுகள் என்ன ஆகி விடுகிறது? அழுக்கடைந்து விடுகிறது, அழுக்காக மாறிவிடும். தவறான எண்ணங்களில் கொண்டு போய் சேர்த்துவிடும், தவறான செயல்களில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தவறான செயல்கள் நம் இடத்தில் வந்துவிட்டால் நாளை மறுவுலகில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தஜினிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅத லன்னி. முஃமின்களே, சந்தேகமான அதிகமான எண்ணங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். 4:49 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அப்போ அதிகமான எண்ணங்களில் இருந்து உங்களை நீங்கள் சந்தேகப்படுவீர்களே, ஆனால் நீங்கள் சந்தேகமான விஷயங்கள் உங்களிடத்தில் வருமானால், அல்லாஹ்வை பற்றி சில சந்தேகங்கள், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், எல்லா அமலும் செய்கிறேன், ஆனால் என்னுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வதில்லையே, அவருடைய தேவையை அல்லாஹ் தஆலா அவன் தொழுகுவதில்லை, வணங்குவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, ஜக்காத்து கொடுப்பதில்லை, எல்லா அமலும் சரியாக செய்வதில்லை, ஆனால் அவன் நன்றாக இருக்கின்றான், அவன் நன்றாக இருக்கிறான், ஆனால் எல்லா அமலும் செய்து நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று ஒரு அடியான் நினைப்பானேயானால், அதை தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இப்படி எச்சரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தஜினிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅத லன்னி. முஃமின்களே, முஸ்லிம்களே, சந்தேகமான விஷயங்கள், அதிகமான எண்ணங்களை, தவறான எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சிலது பாவங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் எச்சரிக்கிறார். சில பாவங்கள் என்ன?
தவறான வழிக்கு கொண்டு போய் விட்டுவிடும். நாம் சொல்லுகிற வார்த்தை சிறுக்கான வார்த்தைகளாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அதை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கும் நன்றி செலுத்த வேண்டும். நாம் கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதை தாமதப்படுத்துகிறான் என்றால் அதற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த மனிதனுக்கு கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பதை நீங்கள் கண்டால் அவர் நாளை மறு உலகில் அவருக்கு எந்த நலவையும் அவர் பெற்றுக் கொள்ள மாட்டார். அவரே எந்த நலவையும் எந்த நன்மையும் அவர் பெற்றுக் கொள்ள மாட்டார். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கேட்டும் அவருக்கு கொடுக்காமல் அல்லாஹு தஆலா தடுத்து வைத்திருக்கிறான் என்றால் நாளை மறு உலகில் இதைவிட அல்லாஹு தஆலா மிக சிறந்த ஒன்றை நாளை மறுமையில் அந்த அடியானுக்கு கொடுக்க விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கேட்டு கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் வருத்தம் அடையக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறான் என்றால் அதில் ஒரு கயிறு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அந்த ஷர்ரிலிருந்து தீமையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த விஷயத்தில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுகிறான். அல்லது இன்னொன்று நாளை மறு உலகில் அதை நமக்கு கொடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா அதை தடுத்து விடுகிறான். அப்போ உலகத்தில் வாழுகிறவோடு நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு நீ தருவாய், எனக்கு நீ கொடுப்பாய் என்று நம்பிக்கையை தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, குலூபிக்கும் இலா அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் எது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய செயல்களும் அப்படி அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மீது தவறான எண்ணங்கள் தோன்றுவது, தவறான எண்ணங்கள், இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இது புகாரி சஹீஹான புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்பு தோழர்களே, கெட்ட எண்ணங்களை விட்டு நான் உங்களை அதிகமாக நான் எச்சரிக்கிறேன். ஒரு மனிதன் மீது தவறான எண்ணம் கொள்ளுவதை, தவறான நினைப்பதை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒரு சகோதரனுடைய குறையை துருவி துருவி ஆராய்வதை உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒரு சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் பகைமையை வளர்த்துக் கொள்வதை உங்களை நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், நீங்கள் நண்பனாக இருங்கள், நீங்கள் நெருக்கமாக இருங்கள். அப்படி நீங்கள் நெருக்கமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் பிரிந்து சென்று விட்டால், உங்களுடைய சகோதரனுக்கு மத்தியில் பிரிந்து சென்று விட்டால், உங்களுடைய மனைவி மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து சென்று விட்டால், ஷைத்தான் இடையில் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக ஆக்கிவிடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மளை விட அதிகமாக அமல் செய்தவன் ஷைத்தான். இந்த பூமியிலே அவன் தொழுகாத இடமில்லை, அமல் செய்யாத இடமில்லை, நோன்பு வைக்காத அமலே இல்லை. அத்தனை விதமான அமல்களும் செய்தவன் ஷைத்தான், நம்மளை விட அதிகமாக அமல் செய்தவன். அப்படிப்பட்ட ஷைத்தானை ஏன் அல்லாஹ் தஆலா விரட்ட வேண்டும்? அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய அமலை ஏன் அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்தான் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு மாற்றமாக வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? அவனுடைய எண்ணம் சரியாகவில்லை. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பார்த்து சொன்னான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். ஷைத்தான் சொன்னான், நான் உயர்வான படைப்பு, அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், அவர் தாழ்வான படைப்பு. ஒரு தாழ்வான படைப்புக்கு போய் உயர்வான படைப்பு ஒரு சஜிதா செய்வதா? அப்படி அவன் தன்னை உயர்வாக அவன் நினைத்ததின் காரணமாக, தன்னை உயர்வாக அவன் நினைத்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா அவன் நீண்ட காலமாக செய்த அமலையும் அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்து விட்டான், அவனையும் அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்து விட்டான். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் தான் உயர்ந்தவன் என்று நாம் நினைக்க கூடாது. நம்மளை விட அவர் உயர்ந்தவராக இருக்கலாம். நமக்கு தெரியாமல் அவர் இரவு முழுக்க தஹஜ்ஜுத் தொழலாம், நமக்கு தெரியாமல் அவர் திக்ர் செய்யலாம், நமக்கு தெரியாமல் அவர் ஸலவாத் ஓதலாம்.
அல்லாஹ்விடத்தில் யார் உயர்ந்தவர் என்பது இவ்வுலகில் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சம்தான் அவரை தீர்மானிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி அழகு கம்மி, அவருக்கு அழகு இல்லை, அழகு சுமாராக இருக்கும் அந்த சஹாபிக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு அந்த சஹாபி வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு வயசு அதிகமாயிட்டே இருக்கு, இன்னும் நீங்க திருமணம் முடிச்சிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாரு, நானே அழகு கம்மி, எனக்கு யாரு பொண்ணு தருவா, எனக்கு யார் இந்த ஊர்ல பொண்ணு தர மாட்டாங்க, எல்லாம் அருவருப்பா பாக்குறாங்க யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்துல சொன்னாங்க, இந்த வீட்டில் போய் இன்னார் இடத்தில் சொல்லுங்கள், அந்த வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க என்று சொன்னதற்கு பின்னால் அந்த வீட்டிற்கு சென்றார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க என்று சொன்னதற்கு பின்னால் அந்த வீட்டு உள்ள தாய் தந்தைகள் என்ன இந்த சஹாபிக்கு போய் அவருடைய அழகு இல்லை, ஒண்ணு இல்லை, எதுவுமே இல்லை, செல்வம் இல்லை, அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்கு போய் பொண்ணு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்ன பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி சொல்லுகிறார், அல்லாஹ்வால் ரசூலால் எது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை தடுப்பதற்கு ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை, ஈமான் கொண்ட முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை, அது அழகும் இல்லை என்று அந்த பெண்மணி சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வால் ரசூலால் அது தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் அது நல்லதாக இருக்கும், அது ஹைராக இருக்கும், நான் அந்த மணமகனை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் திருமணம் நடக்கிறது. அதற்கு பின்னால் மதீனாவிலே அவர்கள் தான் மிக செல்வந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த அடியார் போய் சொல்லுகிறார், அந்த அழகு சுமாரா இருக்க அந்த சஹாபி போய் சொல்லுகிறார், இந்த மாதிரி அந்த பெண்மணி சொன்னுச்சு யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளை ஏந்தி, யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையில் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் இவருக்கு செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, இவர் இருவர்களும் நீ நன்மையின் பக்கம் ஒன்று சேர்ப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு துஆ செய்தார்கள். மதீனாவிலே அவர்கள் தான் செல்வந்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். மதீனாவிலே அவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாகவும் செல்வந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள். போர்க்களம் வந்தது, போர்க்களத்தில் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு பின்னால் எல்லா சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் சரியாக வந்து விட்டார்களா என்று கேட்ட பொழுது அதில் ஒரு சஹாபி சொன்னார், அபினீமுன் ஒரு சஹாபி வரவில்லையா யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த அழகு சுமாராக இருந்த அந்த சஹாபி வரவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அவரை தேடி அலைகிறார்கள். தேடி அலைகிற பொழுது அங்க ஷஹீதாக்கப்பட்ட குஃபார்கள் அங்க மரணம் அடைந்து கிடக்கிறார்கள். அதற்கு நடுவிலே அந்த சஹாபி மரணம் அடைந்து கிடக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சஹாபியை நீங்கள் எந்த அளவிற்கு ஏளனமாக பார்த்தீர்கள், இந்த சஹாபியை நீங்கள் கேவலமாக பார்த்தீர்கள் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஷஹீதின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கருப்பராக இருந்தாலும் சரி, அழகு சுமாராக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் அழகு இருந்தோ இல்லையோ, செல்வம் இருக்கோ இல்லையோ, ஏழையாக இருக்கிறார்களோ இல்லையோ, அல்லாஹ்விடத்தில் நன்மையின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம், நன்மையின் பக்கம் எந்த அடியார் முன்னோக்கி வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் செய்கிற பொழுது நல்ல எண்ணங்களை நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் பேசுகிற பொழுது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பேசுங்கள். வெளிரங்கத்தில் நீங்க அவனை தவறாக எண்ணி அவனை தவறான எண்ணத்தோடு உள்ளத்துல எண்ணியிருப்பீர்கள், வெளிரங்கத்தில் பேசுகிற பொழுது நல்லவனை போல நீங்கள் பழகுவீர்கள், அவனும் அதே போல உங்களை தவறாகவே எண்ணுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அவ்வழியில் வாழ்ந்து அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாகிர தவானா